ஆல்பியன் மோட்டல்னு சொல்கிறது. பயங்கர நைஸாக இருந்தது ரூம். இதுதான் இருந்த ரூம். இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கணக்கு. ஸோ 3 பேருக்கு கிச்சன் வசதியோடு இருக்குது. நீங்களும் கிரே மவுத்துக்கு வந்தீங்களோன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்பெஷலி பிள்ளைகளுக்கு டிவி செட்ஸ், டிவி எல்லாமே இருக்கு. இன்றைக்கி பயங்கர க்ளவுடியாக இருக்குது. இந்த க்ளவுடி பேசிக்காக இந்த ட்ராவல் பிளானை கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணும். ரோட்டில் உடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தூரத்தில் பார்த்திங்கன்னா க்ளவுடாக இருக்கும். ரோட் பெருசாக மக்கள் இல்லை. நாங்கள் நிற்கிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு அங்கால தான் அந்த ஏர்போர்ட் இருக்குது. ப்ளஸ் நேராக ஆப்போசிட் ஹாஸ்பிட்டல். இது ஃபுல்லாகவே கொஞ்சம் மோட்டல் தான் இங்கே கூட இருக்குது. ஹோட்டல்ஸ் குறைவு, மோட்டல்ஸ் எனக்கு இருக்குது. ஃப்ளைட் வர சவுண்டும் கேட்குது. ஸோ இந்த ஹோட்டலில் தான் எங்கள்லேருந்துறாங்க. இந்த மோட்டலில் ஆல்பியன் ரோஸ் மோட்டல் நைஸ். நீங்கள் வந்தாலும் நிற்கலாம். வெளியில் மழை பெய்து கொண்டிருக்கு. நாங்கள் இப்போ வெளிக்கிட்டுட்டாங்க. அடுத்த டெஸ்டினேஷன் கிறிஸ்டியர்ஸ். அதுக்கிடையில் ஒரு இதில் போஹோல் ஒன்று இருக்குது. அதை பார்க்க போய் கொண்டிருக்கோம். இந்த இடத்துல இருந்து 40 மீட்டர் அது டிரெக்ஷன். ஸோ ஆட் பண்ணி போய் கொண்டிருக்கோம். பார்த்துட்டு வரோம். அது சோஷியல் அன்ஃப்ரெண்ட்லி அனிமல். ஓகே, மழை விட்டு தந்திருக்கு. நாங்கள் இப்போ போகோலை பார்க்குறதுக்காக போய் கொண்டிருக்கோம். இங்கே ரெஸ்டாரண்ட் அதுகளெல்லாம் ஓப்பன், பட் இப்போ ஓப்பன் இல்லை. பேன் கேக், பீட்சா எது நீங்கள் வாங்கலாம். ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று இதில் இருக்குது. கவர்மெண்டோட கண்ட்ரிபியூட் பண்ணுற பிஸ்னஸ். இதில் ஒரு பறவை ஒன்று இருந்தது. என்ன பறவைன்றது அது கிவி கணக்கு. இப்போ நாங்கள் போகிற போகோல் இதுதான். பேன்கேக் ராக் போல் ஹோல்ஸ். ஸோ இங்கே வந்து ராக்ஸ் வந்து பேன் கேக் வடிவில் இருக்கும். அதுதான் பேன் கேக் ராக்ஸ் இருக்குது. பேசிக்காக இப்போ பெரிய மக்கள் இல்லை இங்கே. இதுவும் ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் கணக்கு தான் இருக்குது. இதுக்குள்ள வந்த உடனே குளிருது. மழை வர்றதுக்கு முதல் ரொக்க பார்க்குறதுக்காக எல்லாரும் போய்கொண்டிருக்கேன். அலை எப்படி அடிக்குது பாருங்க. இது திரையண்டதால் இதுதான் ரொக்க இல்லை போல. நாங்கள் ரொக்க தேடி போகணும். வெஸ்ட் சைட் எல்லா இடமும் மழை பெய்து கொண்டு இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியும், தூரத்தில் மழை பெய்து கொண்டு இருக்குது. இந்த ஹோல் வந்து வடிவாஞ்சால பேன் கேக் வடிவில் இருக்குமென்னு சொல்லிச்சுன்னு. பட் இங்கே ஃபுல்லாக காலம் எழும்பி இந்த ஓனர்ஸ் வந்து இந்த கவுன்சில் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொண்டிருக்கேன்னு. ரெண்டுக்கு வர பேசஞ்சர்ஸுக்கோ அல்லது மக்களுக்காண்டி வரத்து பாருங்க அப்படி இருக்குது. இந்த கடல் ஓரத்தை அண்டிய மரம்.
நாங்கள் பள்ளி கிடைக்க நல்ல மழை பெய்து வந்தது. இங்கே இப்போ ஆல்மோஸ்ட் 8 மணி 15 நிமிஷம். நாங்கள் நின்ற ஹோட்டலில் இந்த இடத்த ரெக்கமெண்ட் பண்ணினவ போய் பார்க்க சொல்லி. இந்த இடம் வந்து நார்மல் வெதர் கண்டிஷனில் கொஞ்சம் இந்த போர்லேருந்து தண்ணி வராதுன்னு சொன்னவர். எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனுண்டா நல்லா இருக்குமென்ற மாதிரி நார்மலாக எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனில் ஆக்கள் வந்து பார்க்க மாட்டினேன், கொஞ்சம் டேஞ்சர். பட் அந்த நேரம் தான் போகல் கூட தண்ணி வரமென்று எனக்கு சொன்னவன். இங்கே வாங்க வந்து இந்த இடம் ஃபுல்லாக பச்சை பசலண்டு இருக்குது. மெயின்டெனன்ஸ் வடிவாக செய்து வச்சுக்கின மக்கள் அக்சசபிள் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி. இதில் ராக் லேயர்ஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு அதை தெரியும் எப்படி ராக் லேயர்ஸ் இருக்குண்டு. வித்தியாசமாக இருக்குது ராக் லேயர்ஸ். ஒவ்வொரு ராக்குக்கு மேலேயும் இன்னொரு ராக் அடிக்கின கணக்கு இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படித்தான் இருக்குது. லைக் எல்லா ராக்குகளுமே ராக் அடிக்கின கணக்கு தானே இருக்குது. ப்ளஸ் நீங்கள் இந்த இடத்த வந்து பார்த்தீங்களோன்னா தெரியும். ஸோ பேசிக்காக எல்லா ரொக்குமே அந்த சில ரொக்குகள் கிரேட் ஓஷன் ரோட்டில் இருக்கிறானுக்கு விழுகிறானுக்கு நிலைமையிலையும் இருக்குது. பட் அநியமாக எரோஷனால் தான் நடக்கிறதுன்னு நினைக்கிறேன். என்ன அட்ராக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். லக்ஷ்மி ஃபிக்க ஷோர் அதில் வந்து அரைச்சி உள்ளுக்கு இது வந்துட்டு இவ்வளோ காலம் மேலே இந்த வேலையை செய்கிறதால இந்த பேன்கேக் ரொக்க பாருங்க. நாங்கள் பேசிக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இதுக்கு இங்கால தான் போகோல் இருக்கா அல்லது இஞ்சாலையும் ஒரு பாதை போகுது. எந்த பாதையில் போகிறோன்னு தெரியல. ஸோ நாங்கள் இப்போ இந்த ஏரியா லோக்கல்ஸை மீட் பண்ண போகிறோம். லோக்கல்ஸுன்றது கடல் வாழ் அல்லது இங்கே உள்ள பறவைகள் அதைத்தான் சொல்லின போல். பாருங்க அப்படி இருக்குதுன்னு. எப்படி தண்ணி அடித்து கொண்டிருக்கேன் பாருங்க. Pancake rocks. Layered rocks. அப்படி இஞ்சால பார்த்தாலும் அதே பேன்கேக் ராக்ஸ் இருக்கு. இதுக்குள்ளால இதுதான் போகோல். இதுக்குள்ளால தண்ணி வேற, முன்னைக்கு தண்ணி வேறதை காணையில்.
இதில் பார்க்குறது அப்படியே இந்த மலையில் பார்ப்பீங்க பாருங்க. இந்த மலையில் முன்னுக்கு ஒரு அசுரனும் மற்றது அங்கால அந்த மலை அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. நீங்கள் பார்க்க தெரியும் இந்த மலையும் இதில் பார்க்குறது இதை பார்க்குறதும் இந்த மலையில் பார்க்குறதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. It's very easy to come back. This is the end. Dangerous. Do not go behind bars. அந்த மலை இதில் இந்த பக்கம் அப்படியே தான் இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த கீழே உள்ள படத்தை பார்த்ததே அதே மாதிரி தான் இதில் இருக்குது. ஜூம் பண்ணி பார்க்க தெரியும். இந்த சிங்கம் வந்து அதை போய் சாப்பிட போகிறானுக்கு. சிங்கமோ இந்த மிருகம் இது நல்ல சனி டேயில் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் இன்றைக்கு இந்த வெதர்லையும் கூட நாங்கள் என்ஜாய் பண்ணினாங்க. இந்த வெதரில் வந்தீங்களோ எந்த வெதரில் வந்தாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். கீழே போய் கிரே மவுத்துக்கு போயிட்டு கிறிஸ்டேஜுக்கு போக போகிறோம்.
இதோடது ஃபாக்ஸ் ரிவரில் கேம்பிங் செய்யலாம். அப்படியே நாங்கள் கீழே இப்படி இறங்கி வெஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகிறோண்டா, நீங்கள் வெஸ்ட் போர்ட்டுக்கு போகிறோண்டா மேலே 59 கிலோமீட்டர். நாங்கள் வெஸ்ட் போர்ட்டுக்கு போகல, நாங்கள் போகிறது பேன்கேக் ஷாப்பில் சாப்பிட்டோம். நாங்கள் 2 adults சாப்பிட்றதுக்கு $70 கிட்ட, $64.99 முடிஞ்சது. ஒரு பேன்கேக் $30, $29.99. என்னது இன்னொரு பேன்கேக் $27.99. காஃபி $6.50. மற்றது கார்ட் ஃபீன்னு சொல்லி ஒரு பெர்சன்டேஜ் வட்டிச்சுன்னு above $65. இங்கே எல்லா ஹோட்டல்லையும் அதே மாதிரி தான் ப்ரைஸிங். ஸோ நாங்கள் வழி கிடைக்க வெதர் வந்து மழையாக இருந்தது. திரும்பி போவோமான்னு பார்த்தேன். நாங்கள் பார்த்தீங்களோட வெதர் இங்கே மாறிட்டுது, இப்போ வெயிலாக இருக்குது. ஸோ எப்போவுமே வெதர் இங்கே மாற்றிக்கொண்டு இருக்கிற டைனமிக் வெதர் இருக்கிறதால நீங்கள் உங்களோட பிளான் படியே போய் அங்கே இருந்து டிசைட் பண்ணுங்கள் என்ன செய்கிறான்னு. இப்போ பாருங்க, நாங்கள் வரைக்க 2 கார் தான் நின்றது. இப்போ கார் பார்க் ஃபுல்லாகிட்டுது, இந்த ஷாப்பும் ஃபுல்லாகிட்டுது. இது வேர்ல்ட் ஃபேமஸ் பேன் கேக் ஷாப்பாக, அதால் தான் இதெல்லாம் எக்ஸ்பென்சிவ்.